வரவேற்கிறேன். வகுப்பு 6 6ஆம் வகுப்புல இருக்கிற இயல் 1ல இருக்கிற கற்கண்டு தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் அதோட தொடர்ச்சி தான் இந்த வகுப்புல நம்ம பார்க்க போகிறோம். சென்ற வகுப்புல என்னென்ன விஷயங்களை பண்ணோம் அப்படின்றத ரீகால் பண்ணிக்கலாம். உயிரெழுத்துக்கள் மொத்தம் 12 அப்படின்னு படிச்சோம். அ ஆ இ ஈ உ ஊ எ ஏ ஐ ஓ ஓ ஔ இந்த 12 எழுத்துக்களையும் ஓசையை வைத்து 2 வகையா பிரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம். குறுகிய ஓசை உடையது குறில் எழுத்துக்கள், நீண்ட ஓசை உடையது நெடில் எழுத்துக்கள். குறுகிய ஓசை உடைய எழுத்துக்கள் என்னென்ன? அ இ உ ஏ ஓ. நீண்ட ஓசை உடைய எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள். நெடில் எழுத்துக்கள் மொத்தம் 7. ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ. அதோட தொடர்ச்சி தான் நம்ம இந்த வகுப்புல நீ பார்க்க போறோம். மெய் எழுத்துக்கள் மொத்தம் 18. மெய் எழுத்துக்கள் மொத்தம் 18. மெய்னா உடம்பு என்று பொருள்படும். எப்படி உயிர் எழுத்துக்கள் உயிர் போன்று செயல்படுகின்றன அப்படின்னு சொன்னோம் தமிழ் எழுத்துக்கள்ல, அதே போன்று தமிழ் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் உடல் போன்று செயல்படுகிறது. மனிதர்களாகிய நம் அனைவருக்குமே உயிரும் முக்கியம், உடம்பு முக்கியம். அதே மாதிரிதான் தமிழ் எழுத்துக்கள்ல உயிர் எழுத்துக்கள் உயிர் போன்றது, மெய் எழுத்துக்கள் உடல் போன்றது. உடல்னாலும் ஒன்றுதான், உடம்புனாலும் ஒன்றுதான். இந்த மெய் எழுத்துக்களை ஒலிக்கனா ஓசை எழுப்பப்படும் இல்லையா, அதுதான் ஒலி. அது எழுப்பப்படுவதற்கு உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது. நம்மளுடைய உடல் இயக்கத்தின் பங்கு மிகவும் இன்றியமையாதது. இந்த மெய்யெழுத்துக்கள் 18 மூன்று என்னென்ன அப்படின்னா, மெய்யெழுத்துக்கள் 18 என்னென்னு பாத்தீங்கன்னா இக் இங் இச் இஞ்ச் இட் இன் இத் இந்த் இப் இம் இ இர் இல் யு இல் இல் இர் இன். இந்த மெய்யெழுத்துக்களை புள்ளி வச்ச எழுத்துக்கள்னு சொல்லலாம் இல்லையா? இக் இங் இச் இஞ்ச் இட் இன் இத் இந்த் இப் இம் இ இர் இல் யு இல் இல் இர் இன். எண்ணி பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18. இந்த மெய்யெழுத்துக்களை 3 வகையா பிரிக்கிறாங்க. அது எப்படின்றத இப்ப பார்க்க போறோம். மெய்யெழுத்துக்கள் 18 அப்படின்னு படிச்சோம். இக் இங் இச் இஞ்ச் இட் இன் இத் இந்த் இப் இம் இ இர் இல் யு இல் இல் இர் இன். அந்த 18யுமே 3 வகையா பிரிக்கிறாங்க. எப்படின்னா வல்லினம், மெல்லினம், இடையினம். இப்ப கேட்கலாம் உங்களுக்கு, மெய்யெழுத்துக்களோட 3 வகைகளை எழுதுக அப்படின்னு தேர்வுல கேட்கலாம். இப்ப வல்லினம், மெல்லினம், இடையினம் மொத்தம் 18ன்னு சொன்னோம் இல்லையா? அந்த வல்லினத்துக்கு கூட 6 எழுத்துக்கள், மெல்லினத்துக்கு 6 எழுத்துக்கள், இடையினத்துக்கு 6 எழுத்துக்கள், 3 18. அந்த 18 எழுத்துக்கள் வல்லினம்னா என்னென்ன அப்படின்னா கசட தபர. இதை அழுத்தி சொல்லணும். வன்மையாக ஒலிக்கின்ற இந்த 6மே வலிமையாக அழுத்தி சொல்லணும். கசட தபர. சொல்லும் போது கசட தபர தான் சொல்லணும். எழுதும் போது இக் இச் இட் இத் இப் இருந்தா எழுதணும். சொல்லும் போது வல்லின எழுத்துக்களை கசட தபர. இந்த 6 பாத்தீங்கன்னா வன்மையாக ஒலிக்கின்றன. மெல்லினம் நங்கன நமன. மெல்லின இந்த 6 எழுத்துக்களுமே மென்மையாக ஒலிக்கின்றன. இடையினம் இந்த 6 எழுத்துக்கள் எரள வழல. வன்மையாகவும் ஒலிக்காமல் மென்மையாகவும் ஒலிக்காமல் இடைப்பட்டு ஒலிக்கின்றதால அது இடையினம் எனப்படும். கசட தபர நங்கன நமன எரள வழல. இப்ப உங்களுக்கு கேட்கலாம், கசட தபரன்றது என்ன இனம் அப்படின்னா வல்லினம். நங்கன நமன என்ன இனம் கேட்டா மெல்லினம். இடையினம் எரள வழல அப்படின்னு நமக்கு தேர்வுல கேட்கலாம். இப்ப வல்லினம் எப்படி ஒலிக்கும்? வன்மையாக ஒலிக்கின்றது வல்லின எழுத்துக்கள், மென்மையாக ஒலிக்கின்றது மெல்லின எழுத்துக்கள். இப்ப இது கேட்கலாம், வல்லினத்திற்கும் மெல்லினத்திற்கும் இடைப்பட்டு ஒலிக்கும் எழுத்துக்கள் டேஷ் எழுத்துக்கள். அதாவது வன்மையாகவும் மென்மையாகவும் இடைப்பட்டு ஒலிக்கின்ற எழுத்துக்கள் டேஷ் எழுத்துக்கள் அப்படின்னா இடையின எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லணும். இப்ப மெய் எழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை. நம்ம சென்ற வகுப்புல குறில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு 1 மாத்திரைன்னு படிச்சோம். அதே மாதிரி நெடில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு 2 மாத்திரை படிச்சோம். அதே போலதான் மெய்யெழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவுனா அரை மாத்திரை. மாத்திரை என்றால் என்ன? ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண்ணி
இமைக்கவும் ஒரு முறை கை நொடிக்கவும் ஆகும் நேரம் தான், அதாவது காலம் தான் மாத்திரை எனப்படும் அப்படின்னு படிச்சோம் இல்லைங்களா. அடுத்தது என்னன்னு பார்க்கலாமா. மூன்றாவது உயிர்மை. உயிர்மைனா மெய்யெழுத்துக்கள் 18 உடன், மெய்யெழுத்து மொத்தம் எத்தனை? 18. அடுத்தது உயிரெழுத்து 12 சேர்வதால் தோன்றும் 216 எழுத்துக்குமே உயிர்மை எழுத்துக்கள் எனப்படும். இங்க பாருங்க, இப்ப நம்ம பெருக்கி பார்க்கலாம். 2 8 16, மீதி 1, 1 2 2, நோட் கூட 1 ஆட் பண்ணா 3, 1 8 8, 4 1 1. இப்ப பாருங்க 6 8 3 11, மீதி 1, 216 எழுத்துக்கள். உங்களுக்கு கேட்கலாம், உயிரெழுத்துக்கள் மொத்தம் 12ன்னு சொன்னோம், மெய் எழுத்துக்கள் மொத்தம் 18, உயிர்மை எழுத்துக்கள்னா இது இரண்டும் சேர்ந்து பிறக்கும் எழுத்துக்கள். சாதாரண உயிர்மை எழுத்து என்ன? மெய் எழுத்தும் உயிரெழுத்தும் சேர்ந்து பிறக்கும் எழுத்துக்கள் தான் உயிர்மை எழுத்துக்கள் எனப்படுகின்றன. அதாவது மெய் எழுத்துக்கள் 18 உடன் உயிரெழுத்து 12 சேர்வதால் 216 எழுத்துக்கள் தோன்றும். அந்த 216 எழுத்துக்கள் தான் உயிர்மை எழுத்துக்கள் எனப்படுகின்றன. 216 எழுத்துக்கள். இப்ப கவனிங்க, இதுலயும் நம்ம குறில் நெடில் பிரிச்சோம் இல்லையா. அதாவது உயிர் குறிலுடன் மெய்யெழுத்து சேர்ந்தால் குறிலுடன் அதாவது நம்ம படிச்சிருக்கோம், இக்கு கூட்டல் ஆ கா. நம்ம என்ன சொன்னோம்? மெய்ய எழுத்து 18 உடன் உயிரெழுத்து 12 சேரும் பொழுது 216 எழுத்துக்கள் தோன்றும். அதுதான் உயிர்மை எழுத்துன்னு சொல்லுவோம். உயிர்மை எழுத்துக்கள் பிறக்கின்றன அப்படி சொல்லுவோம். இக்கு கூட்டலா கான்னு நீங்க 5வது வரைக்கும் படிச்சிருப்பீங்க. இக்கு கூட்டலா கா. இப்ப என்ன சொல்றாங்க? இந்த மெய்யெழுத்துக்கள் குறிலுடன் சேர்ந்தால் உயிர்மை குறில். இந்த உயிர்மை குறில் அதே மாதிரிதான் இக்கு கூட்டல் ஈ. இந்த வரிசை முழுவதும் கானா சானா டா. இக்கு கூட்டல் ஈ கி. அது மாதிரிதான் இக்கு கூட்டல் உ கு. இக்கு கூட்டல் ஏ கே. இக்கு கூட்டல் ஓ கோ. இது எல்லாமே என்னன்னு சொல்றாங்க? கா கி. இந்த வரிசை முழுவதுமே உயிர்மை குறில். நம்ம எப்படி உயிரெழுத்துக்களை குறில் நெடில் பிரிச்சோமோ அதே மாதிரிதான் உயிர்மை எழுத்துக்களையும் உயிர்மை குறில். அடுத்தது பாத்தீங்கன்னா நெடில், உயிர்மை நெடில். இதுல ஆசு கா அல்ல 7 வரும் பாத்தீங்களா. ஈ கி. இக்கு கூட்டல் உ கு. இக்கு கூட்டல் ஏ கே. இக்கு கூட்டல் ஐ கை. இக்கு கூட்டல் ஓ கோ. இக்கு கூட்டல் ஆ கோ. இந்த 7மே உயிர்மை நெடில் என இரு வகையாக பிரிக்கப்படுகின்றன, இரு வகையாக வகைப்படுத்தப்படுகின்றன. ஒண்ணு உயிர்மை குறில், உயிர்மை நெடில். எப்படி பிறக்குது உயிர்மை எழுத்துக்கள்? மெய்யெழுத்துக்கள் 18 உடன் உயிரெழுத்து 12 சேர்ந்தால் 216 எழுத்துக்கள் தோன்றும். இதுதான் உயிர்மை எழுத்துக்கள் எனப்படும். இது எப்படி சொல்றாங்க? குறிலோட சேர்ந்ததுன்னா ஒரு மெய்யெழுத்து குறிலோட சேரும் போது உயிர்மை குறிலாக மாறுகிறது. நெடிலோட சேரும் பொழுது மெய்யெழுத்துக்கள் உயிர்மை நெடிலாக மாறுகிறது. இரு வகைப்படுத்தப்படுகின்றன. இது தேர்வுல கேட்கலாம், உயிர்மை எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா 216 எழுத்துக்கள். நேற்று ஒரு வினா கேட்டிருந்தோம், குறில் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னு கேட்டிருந்தோம் இல்லையா. 5. அதற்கான பதில் 5. தயவு செய்து இந்த சேனலை பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் கேட்குற கமெண்ட்ஸுக்கு பதில் செய்யுங்க மாணவர்களே. கமெண்ட்ஸுக்கு கவனிங்க, கமெண்ட்ஸ் பதில் கொடுங்க. நான் என்ன வினாக்கள் கேட்குறேன் அப்படின்றதுக்கு நீங்கள் எனக்கு ஆன்சர் பண்ணாதான் நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்றது என்னால் புரிஞ்சுக்க முடியும் மாணவர்களே. அதுக்கப்புறம் இந்த சேனலை லைக்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாதீங்க. தமிழ் மொழியில உயிர்மை எழுத்தை தவிர வேறொரு எழுத்து ஒன்று உள்ளது. அது என்னன்னா ஆயுத எழுத்து ஒன்று உள்ளது. அந்த ஆயுத எழுத்தை ஒலிக்க ஆகும் கால அளவு அரை மாத்திரை. அந்த ஆயுத எழுத்தை ஒலிக்க ஆகும் கால அளவு எவ்வளோ? அரை மாத்திரை. மெய் எழுத்துக்கு அரை மாத்திரை தான், ஆயுத எழுத்துக்கு அரை மாத்திரை தான். உயிர்மை குறிலா இருந்தாலும் சரி, குறிலா இருந்தாலும், அதாவது உயிர் குறிலா இருந்தாலும் சரி, உயிர்மை குறிலா இருந்தாலும் ஒரு மாத்திரை தான். உயிர் நெடிலாக இருந்தாலும் 2 மாத்திரை தான் அதோட கால அளவு. இப்ப நம்ம இதுல ஒரு எடுத்துக்காட்டு கொடுக்க போறோம். கபிலர்ன்ற ஒரு பெயருக்கு எப்படி நம்ம மாத்திரை குறிக்க போறோம்ன்றத சொல்ல போறோம். காவுக்கு குறிலன்றதால அது நம்ம உயிர் மெய் குறிலா இருந்தாலும் சரி, குறிலா இருந்தாலும் சரி ஒரு மாத்திரை தான். காவுக்கு ஒரு எழுத்து,
ஒரு மாத்திரை, கான்ற ஒரு எழுத்துக்கு ஒரு மாத்திரை, ஏன்னா குறில். பீக்கு ஒன்றுதான், ஏன்னா அதுவும் குறில். லாவும் ஒன்றுதான். இந்த மெய்யெழுத்து, அதாவது மெய்யெழுத்துக்கு அரைன்னு சொன்னோம். இது எல்லாத்தையும் நம்ம கூட்டி பார்க்கணும். இப்ப தேர்வுக்கு நம்ம கொடுக்கலாம். ஒரு வார்த்தை கொடுத்துட்டு ஏதாவது ஒரு வார்த்தையில பெயர்கள் கொடுக்கப்பட்டு அதோடைய மாத்திரையை குறிப்பிடுங்க அப்படின்னு சொல்லணும். அப்ப நீங்க என்ன பண்ணணும், ஒரு எழுத்துக்கும் அதோடைய மாத்திரை, அதாவது குறிலா இருந்தா ஒரு மாத்திரை, அதாவது குறில இருந்தாலும் சரி, உயிர் குறிலா இருந்தாலும் சரி, உயிர்மை குறிலா இருந்தாலும் சரி, அதே மாதிரி நெடில், உயிர் நெடிலா இருந்தாலும் சரி, உயிர்மை நெடிலா இருந்தாலும் 2 மாத்திரை, ஆயுத எழுத்தா இருந்தாலும் சரி, மெய்யெழுத்தா இருந்தாலும் அரை மாத்திரை. அதை வைத்து நம்ம கணக்கிட போகணும். 1, 2, 3. அப்ப இதோடைய கபிலர் என்ற சொல்லுக்கு எவ்வளவு மாத்திரை அப்படின்னா 3 மாத்திரை. நம்ம பாடம் படிக்கிறோம் இல்லையா, தமிழ், நம்ம படிக்கின்ற தமிழோடைய சொல்லுக்கு, தமிழ் பாடம், அந்த தமிழுடைய சொல்லுக்கு எவ்வளவு மாத்திரைன்றது எனக்கு கமெண்ட் பண்ணுங்க மாணவர்களே. மீண்டும் நாம ஜூன் மாதத்திலிருந்து இந்த வீடியோவை நீங்க கிளாஸை பார்க்கலாம். நன்றி மாணவர்களே.